ஸோ நம்ம வெளியில் என்ன பார்க்குறோமோ, நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ, என்ன ஸ்மெல் பண்ணுறோமோ, இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்த சொசைட்டிக்குள்ளே இருக்கணும், நம்ம 4 பக்கம் போகணும், நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வெளியிலேருந்து நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே போகுது. ஆனால் அது பெருசாக நம்மளை பாதிக்காது. எப்போ அதை நம்ம உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம வார்த்தையாக விடுறோமோ, அது நாமாவே மாறி நம்ம வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருவோம். அது செயலாக கண்டிப்பாக வந்தே ஆகும். எதை நம்ம வார்த்தையாக சொல்கிறோமோ அது செயலாக நடந்தே ஆகும். அந்த செயல் நடக்கிற போது நம்ம அதுவாகவே மாறிடுறோம். ஸோ அப்போ நம்ம நல்ல விஷயங்கள் வந்துட்டு உள்ளே போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம வார்த்தையாகவும் செயலாகவும் கொண்டு வரும்போது நம்ம வெளியில் வந்துட்டு ஒரு சௌகரியமான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இதே நம்ம அன்வான்டான ஒரு விஷயங்களை நம்ம உள்ளே போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் வந்தது அப்படின்னா அது நமக்கு ஒரு அசௌகரியமான ஒரு சூழலை தான் கொடுக்கும். ஸோ அசௌகரியமான ஒரு சூழலை நம்ம மாற்றணும் அப்படின்னாக்க நம்ம உள்ளுக்குள்ளே பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை வந்துட்டு நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அந்த மாடிஃபிகேஷனுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னாக்க மௌனமாக இருக்கிறது. நம்ம அந்த திங்க் பாக்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறதுங்க. இந்த திங்க் பாக்ஸை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டூல் அப்படின்னாக்க மூச்சு காற்றை கவனிக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு மூச்சு காற்றை கவனித்து நம்ம வந்துட்டு ஒரு மௌன விரதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்துட்டு டெவலப் பண்ணுறோமோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்துட்டு தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அது நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டு அவுட்புட்டாக வராது. அப்போ அதுவே தானாகவே என்ன ஆகும்னா டைல்யூட் ஆயிரும். அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது. காலப்போக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்துட்டு நல்லபடியாக அமைச்சிக்கலாங்க.